என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில ஈவினிங் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். அதுவும் சென்னையில இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலும் மிக சிறப்பான பிரார்த்தனை நடைபெறும். உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் சாய்ராம். அதில உங்களுடைய பிரார்த்தனைகளை மட்டும் அனுப்பி வைங்க. கண்டிப்பா நாங்க எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் சாய்ராம். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். நெறைய விஷயங்கள அப்பா நமக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அப்பா தான் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அப்பா தான் ஒரு விஷயத்த சொல்றார். இன்னைக்கு நான் சொல்லப் போற விஷயம் கூட ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கூட பார்த்திருப்பீங்க டைட்டில்ல. அ சாய் பக்தர்கள் எச்சரிக்கை பதிவுன்னு. உண்மையிலேயே சாய் பக்தர்களுக்கான எச்சரிக்கை என்னன்னா, நம்மளுடைய ஒரு சாய் சகோதரி. கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோவ தொடர்ந்து பார்க்குறவங்க, அ 4, 5 வருஷமா பார்க்குறவங்க. அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு. திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு விஷயத்த கேட்டாங்க. "சாயண்ணா, நான் பிரச்சனையில மாட்டிக்கினேன்னாங்க." "என்னம்மான்னாங்க?" "ஒண்ணும் இல்ல சாயண்ணா, நான் ஒரு கிரீம் வாங்கி." அவங்க ஏற்கனவே நல்லா ஃபேரா தான் இருப்பாங்க. நல்லா வெள்ளையா இருப்பாங்க. இருந்தாலும் இந்த YouTubeல ப்ரமோஷன் பண்றேன்ற பேர்ல சில பேரு ஒரு முகத்துல ஏதோ ஆயில் மாரி கிரீம் பண்றாங்களாம். அத ஏதோ YouTubeல பார்த்துருக்காங்க. அவங்க ஒரு YouTubeல இல்ல, நெறைய YouTubeல அத பண்ணியிருக்காங்களாம். இந்த கிரீம நீங்க நைட்ல படுக்கறதுக்கு முன்னாடி தடவி படுத்தீங்கன்னா ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். அப்டின்ட்டு YouTubeல பேசுறவங்க, அவங்க தடவி இருக்கிற மாரி காமிச்சிருக்கிறாங்க. இவங்க அத பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் தடவுனா நல்லா இருக்கும்னு சொல்லி நைட்ல தடவ ஆரம்பிச்சிருக்காங்க வாங்கி. அது வாங்கி தடவும்போது ஒரு 10 நாள் நல்லா இருந்ததாம். அதுக்கப்புறமா தான் அந்த கிரீம் தடவ தடவ அ முகம் நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு வந்திருக்கு. இவங்க 1 வாரம் ஊருக்கு போம்போது இந்த பொங்கலுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப தடாகம் போயிருக்கிறாங்க. இருந்த பழைய கலரோட திரும்பி டல் கலரா போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மூஞ்செல்லாம் கருப்பு கருப்பா வர மாரி ஆயிடுச்சாம். என்னடான்னு பார்த்ததுக்கப்புறமா டாக்டர் கிட்ட ஓடி இருக்கிறாங்க. ஓடி போம்போது தோல் டாக்டர் கிட்ட போம்போது பயங்கரமா திட்டியிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த கிரீம் இவங்க முகத்துக்கு செட் ஆகாதாம். ஏன்னா இவங்களோட தோல் வேற மாரி சென்சிட்டிவா இருக்குமாம். இது எல்லாருமேலாம் தடவக்கூடாது இந்த கிரீம. இது தயவு செஞ்சு நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவரு ஆயில்மெண்ட் குடுத்துருக்கிறாரு. மாத்திரையும் குடுத்துருக்கிறாரு. அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி, எனக்கு திருப்பி என் பழைய முகமே வந்தா போதும். ஏன்னா அங்கங்க கொஞ்சம் கருப்பு கருப்பா இருக்கு. கொஞ்சம் என் பழைய கலர் எல்லாமே இப்ப ரொம்பவும் ஒரு மாதிரியா இருக்கு சாயம்லாம் வேண்டிக்கங்கன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு சாய்ராம். இத்தனைக்கும் அவங்க நல்லா படிச்சவங்க. ஐடில வேலை செய்றவங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மாரி சாதாரண YouTubeல ஒரு யாரோ சகோதரிங்க தான் விளம்பரம் பண்ணாங்க. ஏன்னா லேடீஸ் தான் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜென்ட்ஸ் பண்றாங்களான்னு தெரியல. நான் நெறைய YouTube பார்க்கறதில்ல. அவங்க விளம்பரம் பண்ணி, "நான் இத தடவுறேன் நைட்ல. உங்களுக்கு வேணும்னா நான் கீழ டேக் பண்ணியிருக்கிறேன். நீங்க போய் எடுத்துக்கங்கன்னு" சொல்லியிருக்காங்க. இவங்களும் போய் இந்த ரிவ்யூலாம் பார்த்துக்கிறாங்களாம். "நல்லா இருக்கு. நான் பயன்படுத்துறேன். நல்லா இருக்குன்னு" சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சாதாரணமா பார்க்கல. இந்த ரிவ்யூலாம் பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இவங்களும் வந்து நேரா அவங்க சொன்னதுனால வாங்கல. அந்த சகோதரியின் தலைய அந்த YouTubeல தடவுன சகோதரி அழகா நல்லா வெள்ளையா இருப்பாங்க போல இருக்கு. அதனால வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இப்ப அப்படியே தலைகீழ நிலைமை ஆயிடுச்சு. ஏன்டா வாங்கணும்? இருக்கிற கலரும் போய் மருத்துவ செலவு இவ்வளோ செலவாயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே அழுவுறாங்க. அவங்களுக்கு திருப்பி பழைய கலர் வந்துரும். அப்பா அதுக்கு கவலைப்பட வேண்டாம். ஏன் இத நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்முடைய சாய் சகோதர, சகோதரிகள் தயவு செய்து YouTubeல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் தயரா. YouTubeல சொல்றது 90% பொய். புரமோஷன் பண்றதுக்காக பண்ணுவாங்க தயரா. ஒண்ணும் இல்ல. என்கிட்ட நெறைய மெயில் வரும். என்னுடைய ப்ராடக்ட்ட நீங்க புரமோஷன் பண்ணுங்க. உங்களுக்கு காசு தரேன்னு சொல்லுவாங்க. நான் அந்த மெயில நான் பார்க்கறது கூடவும் இல்ல. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூட கூடாது. ஏன் சொல்லுங்களேன்? நம்ம ஒரு விஷயத்த நேர்மையா நம்ம சொல்லின்னு இருக்கணும். அது எல்லாமே பணத்துக்காக தான், விளம்பரத்துக்காக தான் காசு. பேசுறவங்களுக்கு காசு. சும்மா அவங்க சொல்றது இல்ல. அவங்க வாங்கி பயன்படுத்துனதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு காசு குடுப்பாங்க அவங்க அந்த விளம்பர கம்பெனிக்காரங்க. ஏன்னா இவ்வளோ ஃபாலோவர் இருக்கிறாங்களே, அதுக்காக நம்ம பண்ணலான்னு. நமக்கு 1,50,000க்கு மேல இருக்கிறாங்க. அப்ப என்னையே நெறைய ப்ரமோஷன் பண்ண கேட்பாங்க. நமக்கு அதுக்கு வேண்டாம் சார். நான் அத கண்டுக்க கூட மாட்டேன். ஏன் அது பிரச்சனை நம்ம விளம்பரம் பண்றதுக்கா வந்திருக்கிறோம். நம்ம நோக்கமே வேற. கடவுள பத்தி பேசணும் தான். ஒரு ப்ராடக்ட்ட விளம்பரம் பண்றது ஆச. அதனால நான் அது பக்கம் கூட மாட்டேன். நீங்க தயவு செய்து அந்த மாரி பொருள் வாங்குற மாரி இருந்தா, அது முகம் சம்மந்தப்பட்டது, சாப்பிடுறது இது எல்லாமே டாக்டர கலந்து ஆலோசிச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா,
ஒவ்வொருவரோட உடம்பு ஒவ்வொரு மாரி. சிலருக்கு சிலது பொருள் ஒத்துக்காது. சிலருக்கு ஒத்துக்கும். எனவே தான் சொல்றேன், நீங்க உணவுப் பொருட்கள், இல்லன்னா முகத்த பார்க்கறது, முகத்துல தடவுறது, தலைக்கு எண்ணெய் இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு சும்மா சாம்பிள் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அதே பயன்படுத்தாதீங்க. எந்த ஒரு கெமிக்கலும் அது கெமிக்கல் இல்லன்னுவாங்க. உண்மையிலே அது கெமிக்கலா தான் இருக்கும். எனவே நீங்க அந்த மாரி பொருள வாங்கறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசனை பண்ணி வாங்குங்க. வாங்கிட்டு கடவுள் உங்கள காப்பாத்தணும்னு வேண்டிட்டு தடவுங்க. கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். இயற்கையாவே நம்ம அழகா தான் சார் இருக்கிறோம். நெறைய பேர் தப்பா நம்ம இயற்கையா அழகா தான் இருக்கிறோம். உண்மையிலேயே நாம எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில ஒவ்வொரு அழகு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில அழகு. அழகு இப்படி நம்ம சொல்ல முடியாது. பாபா எவ்வளோ அழகா இருக்கிறாரு. வயசான காலத்துல தான் அழகா இருப்பாரு. அவர் அழகு இல்லன்னா சொல்ல முடியாது. அவர் முகத்த பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கிறார். எனவே அழகு வெளியே இல்ல. நம்ம அகத்தின் அழகு முகத்தில தெரியும். நம்ம அழகா முகத்த நம்மளுடைய மனதை சந்தோஷமா வச்சுக்கொண்டா, முகம் அழகா இருக்கும். பிரகாசமா இருக்கும். சிரிச்ச முகமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க இந்த மாரி ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி பலமுறை யோசனை பண்ணி வாங்குங்க. ஏன்னா போய் சிக்கல்ல எதுவும் மாட்டிக்காதீங்க சாயராம். இதுதான் இன்னைக்கு என்னுடைய அறிவுரைன்னு கூட சொல்லலாம். என்னுடைய எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். அது எல்லாருமே அந்த விளம்பரத்துக்காக, அவங்க பணத்துக்காக தான் அத பண்றாங்க. உண்மையிலே அவங்க யூஸ் பண்ணுவாங்களான்னு உங்களுக்கும் தெரியாது. ப்ரமோஷன் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. எதையும் உண்மை என்று நம்ப வேண்டாம். ஏன்னா, நெறைய பொய் இருக்கு இந்த உலகத்துல. உண்மைய தேடி கண்டுபிடிச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. இதுதான் அப்பா இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல சொன்ன விஷயம். அந்த சகோதரி மூலமா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை நீங்க அனைவரும் நம்ம கூட்டு பிரார்த்தனையில கலந்து கொள்ளுங்கள். 6 மணிக்கு நம்ம சாய் பிரார்த்தனை சேனல் லைவ் வரும். எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா, கீழ வர அந்த ஜிபே நம்பர்ல உங்களால முடிஞ்சத அனுப்பி வைங்க. ஓம் சாய்ராம்.